சினிமா கலாச்சாரத்தை மூழ்கிவிட்டோம், அடிமைப்படுத்தப்பட்டோம். நமக்கு எதுவும் கிடையாது. இன்றைக்கு எல்கேஜிக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்றால் 36,000 ரூபாய் பணம் கட்ட வேண்டும். எல்கேஜி பீஸ். தனியார் பள்ளி அனைத்தும் அரசுடனே ஆக்கப்படும். அன்புமணியின் தூய திட்டத்தை வரவேற்று பாருங்கள். ஒருமுறை வாய்ப்பு. அரவக்குறிச்சி மக்களே, உங்களுக்கு தான் தன்மானம் இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு இந்திய நாடே என்று தெரிந்து பார்த்த ஒரு தொகுதி இன்றைய அரவக்குறிச்சி. காரணம் பணம். இன்றைக்கு வாங்கிய அந்த 1000 ரூபாய் 5 ரூபாய் நமக்கு தேவையில்லை. தன்மானம் மட்டுமே தேவை. ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள். படித்த வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்பு தம்பி டிஎம்கே பாஸ்கரனுக்கு ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள். சினிமாக்காரனுக்கு ஓட்டு கேட்கவில்லை, சினிமா கூட்டாளிகளுக்கு ஓட்டு கேட்கவில்லை. தச்சை தமிழ் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவரின் ஒரு படித்த டாக்டர் அவர்கள் அன்பு தம்பி அண்ணன் கரூர் பாஸ்கரனுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். மாம்பழம் சின்னத்தில் 50 ஆண்டுகள் 2 ஆட்சிகளை பார்த்துவிட்டோம். ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள். மாம்பழம் சின்னத்திற்கு படித்த வேட்பாளருக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். ஏழைகளுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். தாத்தாவுக்கு பாட்டிக்கு விடுதலை தாருங்கள். ஓய்வு கொடுங்கள். அரவக்குறிச்சி மக்களை உங்களை நம்பி வருகிறோம், தன்மானத்தோடு வருகிறோம். ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள். பணத்திற்கு அரவக்குறிச்சி மக்களை பேர் பேச முடியாத ஒரு நிலையை உருவாக்கிட ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள். மாம்பழ சின்னத்தில் வாய்ப்பு தாருங்கள். சினிமாக்காரனுக்கு ஓட்டு கேட்கவில்லை. படித்த வேட்பாளர் 108 ஆம்புலன்ஸ் அறிமுகப்படுத்திய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த தம்பி பாஸ்கரனுக்கு வாய்ப்பு கேட்கிறேன். ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள். இரண்டு கட்சிகளும் பாரி பணம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக வாங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் தடுக்க போவதில்லை. நீங்கள் 2 பேரிடமும் பணத்தை வாங்கிக் கொண்டு ஒருவரை ஏமாற்ற போகிறீர்கள். இருமுறை சொல்கிறேன், அந்த 2 பேரையும் ஒரு முறை ஏமாற்றுங்கள். படித்த வேட்பாளர் டாக்டர் அன்புமணி ராமதாசுக்கு ஒரு முறை மாம்பழ சின்னத்தில் வாய்ப்பு தாருங்கள். அன்புமணி அன்பு தம்பி அண்ணன் கரூர் பாஸ்கரன் அவர்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள். 50 ஆண்டு காலம் திராவிட ஆட்சியை பார்த்து விட்டோம். ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள். 50 ஆண்டு காலமும் பொம்பளை பிள்ளைகள் கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு நிற்கிறவர்கள் அவர்கள் வீட்டில் இருக்க பெண் பிள்ளைகளை பாதுகாக்க முடிகிறதா? காரணம் 2 திராவிட ஆட்சிகள். ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள். படித்த வேட்பாளர் டாக்டர் அன்புமணி ராமதாசின் அன்பு தம்பி பாஸ்கரன் அவர்களுக்கு மாம்பழ சின்னத்தில் ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள். பணம் இல்லாமல் இங்க ஏன் நிற்கிறோம்? அரவக்குறிச்சியில் தன்மானம் மட்டுமே இருக்கிறது, நிறைந்திருக்கிறது. தன்மானத்தை நம்பி நிற்கிறோம். மாம்பழ சின்னத்தில் வாக்கு கேட்கிறோம், உரிமையோடு கேட்கிறோம். பணம் கொடுக்க மாட்டோம், கொடுக்க கூடாது. இந்த தேர்தலில் 2 கட்சியில் இருப்பவர்களை ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். ஊழல் வழக்கில் கைதானவர்கள். இன்றைக்கு பாஸ்கரனுக்கு ஓட்டு கேட்கிறோமே, ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். படித்த இளைஞர்களுக்கு ஓட்டு கேட்கிறேன், ஊழல்வாதிக்கு ஓட்டு கேட்கவில்லை. திரைப்பட நாயகர்களுக்கு ஓட்டு கேட்கவில்லை. சினிமா நடித்துக் கொண்டு ஓட்டு கேட்கவில்லை. ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள். படித்த வேட்பாளர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்பு தம்பி அண்ணன் பாஸ்கரனுக்கு ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள். தாத்தாவுக்கு பாட்டிக்கு விடுதலை கொடுங்கள். 50 ஆண்டு காலம் திராவிட ஆட்சிக்கு விடுதலை தாருங்கள். தமிழர் ஆட்சி மலர்ந்திட ஒரு வாய்ப்பு தாருங்கள். இன்றைக்கு அரவக்குறிச்சி தன்மானத்தில் நிறைந்திருக்கிற ஒரு தொகுதியாக இருக்கிறது. ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள். பணத்தை மதிக்க வேண்டாம், விதித்து விட்டு போகிறோம். ஒரு முறை வாய்ப்பு. படித்த வேட்பாளர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் அன்பு தம்பி பாஸ்கரனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். உரிமையோடு கேட்கிறோம். பணம் தரமாட்டோம். உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை தான் தருவோம். உங்கள் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு குழந்தையை ஒரு பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் தனியார் பள்ளியில் 36,000 ரூபாய் பணம் கட்ட வேண்டும். ஒரு முறை யோசித்து பாருங்கள். அனைத்து தனியார் பள்ளிக்கூடம் அனைத்தும் அரசுடைமை ஆக்கப்படும் என்று அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கிறார். இந்தியாவிற்கு 108 ஆம்புலன்ஸ் அறிமுகப்படுத்திய ஒரு தகுதியுள்ள தலைவன் தான் அன்புமணி ராமதாஸ். ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள். மாம்பழ சின்னத்தில் தகுதி இல்லாதவர்களுக்கு ஓட்டு கேட்கவில்லை, தகுதி உள்ளவர்களுக்கு ஓட்டு கேட்கிறேன். விவசாயத்திற்கு தனி பட்சத்தை அறிக்கை இன்றைக்கு வெளிப்படுத்தியவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள். இன்றைக்கு தூய மக்களை நம்பி அரவக்குறிச்சி மக்கள் தர்மத்துக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும்